ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நெறைய ஜெனரேஷன்ஸா பல பேர் நடுங்க வச்ச ஒரு அர்பன் லெஜெண்டான த ஹூக் மேன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இத பத்தி தெரிஞ்சுப்போம். இன்னைக்கான டாபிக் த ஹூக் மேன். இந்த ஹூக் மேன பத்தி நீங்க YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அவ்ளோ வீடியோ கிடைக்கும். சில பேர் பார்த்ததா கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஹூக் மேன்றது ஒரு ஐகானிக் அர்பன் லெஜெண்ட்ங்க. அது பல பேரோட கற்பனைக்கு ஏற்ற மாரி அத பத்தின கதைகளும் மாறும். ஆனா, இந்த கதைகள்ல யூசுவலா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியான 2 யங் கப்பிள், அமைதியான இரவு, அப்புறம் ஒருத்தன் கையில விரலுக்கு பதிலா ஹூக்க வச்சிருப்பான். ஸோ, இதுதான் முக்காவாசி எல்லா ஸ்டோரியிலயும் யூசுவலா இருக்க ஒரு விஷயம். இந்த ஹூக்மேன்றது யாரெல்லாம் இந்த செக்யூர்டான அதாவது தனிமைப்பட்ட இடத்துல சுத்துறாங்களோ, இவங்களுக்கு சொல்ற ஒரு எச்சரிக்கை கதையா தான் இவ்வளோ நாளா இருந்துட்டு இருக்கு. இதோட சென்ட்ரல் பிளாட் வந்து ஒரு கப்பிள் நைட் கேம்ப் ஃபயர் ஏத்தி ஒரு இருட்டான காட்டுல இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு கொலைகாரன் ஜெயில்ல இருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்ற நியூஸ கேள்விப்படுறாங்க. அதனால அந்த இடத்துலேருந்து பயந்து அவங்க வீட்டுக்கு போக பார்க்குறாங்க. அப்போ அவங்க கார்ல ஏறுனோனே, அவங்க கார் டோர யாரோ கீறுற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ அவங்க பயந்து அவசர அவசரமா வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்தோனே, அவங்களோட கார் ஹேண்டில்ல பார்த்தப்போ, ரத்த கறை இருக்கிற ஒரு ஹூக் ஒண்ணு தொங்குறத பார்க்குறாங்க. இதுதான் அவங்க ரொம்ப கிட்ட அந்த ஹூக் மேன ஃபேஸ் பண்ண சம்பவம். இந்த கதை தான் ஹூக் மேன பத்தின ஒரு கிளாசிக்கான ரொம்ப பழங்காலத்துலேருந்து இருக்கிற ஒரு கதைங்க. ஹூக்மேன் பத்தி உண்மையா தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல அதோட ஒரிஜின் அதாவது ஆரம்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரி முதல்ல 1950கள்ல தான் தோன்றுச்சு. அந்த டைம்ல அமெரிக்கால சொசைட்டல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த டீனேஜ் கல்ச்சர்லாம் ரொம்ப பெருசா ஃபேஷன் மாரி வளர்ந்துட்டு இருந்த தருணம். எங்க பார்த்தாலும் டீனேஜர்ஸ் கார்ல தனியா சுத்துறது, இந்த மாரி தனிமைப்பட்ட இடத்துல போய் என்ஜாய் பண்றது, இந்த மாரி செயல்கள அவங்க ஒரு சுதந்திரத்தோட சிம்பிளா பார்த்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இந்த ஹூக்மேன் பத்தின ஸ்டோரி அந்த மாதிரி சுத்துற இளைஞர்கள எச்சரிக்கை விதமா உருவாச்சு. அதுவும் சிலர் இந்த ஸ்டோரி பேரண்ட்ஸ் அவங்க பொறுப்பில்லாம சுத்துற பசங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி உருவான அந்த லெஜண்ட் கதை காலப்போக்குல சில சில மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னுமே உலா வந்துட்டு இருக்கு. அதுவும் இது வேற வேற கண்ட்ரீஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஹூக்மேன் பத்தின கதைகளும் மாறியிருக்கு. சில கண்ட்ரீஸ்ல பார்த்தா இந்த ஹூக்மேன ஒரு பேய் மாரி சொல்லுவாங்க. வேற கண்ட்ரில பார்த்தா இந்த ஹூக்மேன ஒரு கொலைகாரன் மாரி சொல்லுவாங்க. ஆனா என்னதான் மாற்றம் பெற்றாலும் அதோட கோர் எலிமெண்ட்ஸான சஸ்பென்ஸ், எச்சரிக்கை, பயம்ன்றது மாறாம தான் இருந்துட்டு வருது. எதுக்கு இந்த ஹூக்மேன் கதை இன்னுமே இருந்துட்டு வருதுன்னு பார்த்தா, அதோட ஆன்சர் இதோட சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டோரிய முக்கியமா தனியா இருக்கவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். பர்ட்டிகுலரா தனியா சுத்துற டீனேஜர்ஸ் கிட்ட டென்ஷன அதிகப்படுத்தும் இந்த ஸ்டோரி. இந்த ஹூக்மேன் முக்கியமா நம்ப பயத்த அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, டேஞ்சர் எந்த நேரத்துலயும் எப்படி வேணாலும் வரலான்னு சொல்ற விதமா இருந்துட்டு இருக்கு. இந்த மீடியா, டெக்னாலஜியோட வளர்ச்சியால இந்த ஹூக்மேன் கதை இன்னுமே ஒரு பரிமாணத்த எடுத்திருக்குன்னே சொல்லலாம். படங்கள் மூலியமாவும், டிவி ஷோ மூலியமாவும், மியூசிக் மூலியமாவும் இந்த ஹூக்மேன் ஸ்டோரி பல தடவ சொல்லப்பட்டிருக்கு. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர், சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி ஹாலிவுட் படங்க இந்த ஹூக்மேன் கதைய தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கதைய மாத்தி அவங்க விதத்துல சொல்லியிருக்காங்க. இந்த கதை சோஷியல் மீடியாவையும் விட்டு வைக்காம, சோஷியல் மீடியா மூலியமாவும் இன்னுமே உயிரோட இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஹூக்மேன் கதை. இந்த ஹூக்மேன் ஸ்டோரி இன்னுமே இதுக்கப்புறம் பல ஜெனரேஷன்ஸாவும் இருந்துட்டு இருக்குன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த ஹூக்மேன் ஸ்டோரி வெறும் ஸ்டோரியா மட்டும் இல்லாம, பல உண்மை சம்பவங்களையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் உருவானது. அதுவும் முக்கியமா ஹாலோவீனுக்கு பல பேர் இந்த ஹூக்மேன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சுத்துறத நீங்க பார்க்கலாம். இந்த ஹூக்மேன் ஸ்டோரி கேம்ப் ஃபயர சுத்தி உட்காந்து சொல்ற கதையா மட்டும் இல்லாம, லிட்ரேச்சர்ல, மியூசிக்ல, ஆர்ட்ல அப்படின்னு பாப் கல்ச்சர்ல அசைக்க முடியாம இருந்துட்டு வருது இந்த ஹூக்மேன் பத்தின கதை. புக் எழுதுறவங்க கூட இந்த ஹூக்மேன் பத்தின பேக் ஸ்டோரி என்னவா இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி அவங்க விதத்துல எழுதியிருக்காங்க. ஹூக்மேன் பத்தி தெரிஞ்சுக்கும்போது ஒரு கதை சொல்றதோட பவர் என்னன்றது தெரிய வருது. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.